சென்னையில் பெருமைமிகு சென்னை பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையினால் நடத்தப்படும் சர்வதேச கருத்தரங்கு காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சமூக பாதிப்புகளை குறித்த ஒரு சர்வதேச கருத்தரங்கு நடத்தியது. முனைவர் லாரா வெர்டிடி அவர்களும் பசுமை கழகம் சார்பாக நானும் கலந்து கொண்டு எங்களுடைய அறிமுக உரைகளை வழங்கினோம். குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சமூக பாதிப்புகளை குறித்து தான் இங்கே அதிக அளவில் பேசி கொண்டிருக்கிறோம். முதலில் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் காலநிலை அகதிகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டது. காலநிலை மாற்றத்தால் தான் பார்த்தீங்கன்னா கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் குடிபெயர்கிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். ஏனென்றால் அங்கே இந்த புதைப்படிவ எரிபொருள் எரிப்பதாலும் இந்த காடுகளை அழிப்பதாலும் மரம் கன்றுகளை நடுவது குறைந்திருப்பதாலும் இங்கு ஏற்படும் பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரிப்பாலும் இந்த புவி வெப்பமடைகிறது. புவி வெப்பமடைவதால் நமக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படுகிறது, மழை பிரச்சனை ஏற்படுகிறது. மழையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரே மாதத்தில் அதிக அளவு மழை பெய்து விடுகிறது. அதை நம்மால் தேக்கி வைக்க கூட முடியவில்லை. இந்த ஏரி குளங்களும் இல்லாமல் நம்மால் மழை தேக்கி வைக்க முடியாமல் அது ஆறுகளில் தேங்க முடியாமல் கடலுக்கு போய் சென்று விடுகிறதால் கிராமங்களில் தண்ணீர் பற்றாக்குறை, நகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை, குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லை, பயிர் செய்வதற்கும் தண்ணீர் இல்லை போன்ற பிரச்சனைகளை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இதனால் அகதிகளாக கிராமங்களிலிருந்து மக்கள் நகரங்களுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் குடிபெயரும் அந்த அவல நிலையை பற்றி நாங்கள் விவாதித்தோம். அதே போல முனைவர் லாரா அவர்களும் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை பற்றி விரிவான ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய பார்வையிலும் என்ன சொல்கிறார்கள் என்றால், தண்ணீர் பிரச்சனை இருப்பதால் நாம் அரிசியை பயிரிடுவதை விட அதிகமாக பாரம்பரிய உணவு வகைகளான தானியங்களை அதையெல்லாம் பயிரிட வேண்டும். அந்த வரகு, கம்பு, கேழ்வரகு போன்றவற்றையெல்லாம் பயிரிட வேண்டும் என்ற ஒரு தீர்வை அவர் எடுத்து வைத்தார். அதே போல தண்ணீர் பிரச்சனையால் இன்னைக்கு அரிசி விலை ஏறி இருக்கிறது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டி இருந்தோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்படும் சம்பா இன்னைக்கு 2.5 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டுவிட்டது. அதே போல 5 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்படும் குறுவை சாகுபடியானது இப்ப 2 ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் கருகிவிட்டதால் நமக்கு அரிசி வரவில்லை. அரிசி வராததால் நம்ம இன்னைக்கு 1 கிலோ அரிசியை 12 ரூபாய் அதிகமாக போட்டு வாங்கி கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதனால் பாதிக்கப்படுவது மத்தியதர வகுப்பினரும் இன்னும் ஏழை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னால் அரிசியோட விலை ஏறிவிட்டது. அப்போ எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் புது நோய்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? நோய்கள் வருவதால் எத்தனையோ பேர் வாழ்வாதாரம் போய்விட்டது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுதான் சமுதாய விளைவுகள், சமுதாயத்தில் ஏற்படும் விளைவுகள், காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சமுதாய விளைவுகள் எப்படி அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த கருத்தரங்கில் விரிவாக பேசியிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பேச இருக்கிறோம். இதையெல்லாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். மக்களுக்கும் இதை புரிய வேண்டும். எல்லாருக்கும் புரியுது, ஆனால் ஏன் நடக்குதுன்னு தெரியணும். அதனால இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் செல்ல வேண்டும். இதை ஆட்சியாளர்கள் காலையிலும் விழுந்து அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படியெல்லாம் பாலிசி, எப்படியெல்லாம் திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்று நாங்கள் விவாதிக்கிறோம். இதை ஊடகங்கள் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ காலநிலை மாற்றத்தால் நிறைய காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் என்பதை பற்றி நம்ம மட்டும் தான் பேசியிருக்கோம். பசுமை தாயகம் சார்பாக நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளிலும் அதை பற்றியெல்லாம் விவாதிக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்திடமிருந்து நிறைய திட்டங்கள் வருகிறது. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால திட்டமாக தான் இருக்குது. ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு தான் வரும். ஆனால் அப்படி ஒரு திட்டம் போடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 7.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய திட்டங்கள், வரவேற்கப்பட வேண்டிய திட்டங்கள் கொண்டு வரணும். அது எப்படி இருக்கணும்னா நாளைக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கும். ஏதோ இந்த 5 வருஷத்துல அந்த திட்டத்தை சும்மா ஒரு ஸ்டாப் கேப் திட்டமாகவோ
இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு நம்ம தடுக்கக்கூடிய திட்டமாகவும் இல்லாமல் ஒரு 50 வருடம் கழித்தும் அந்த திட்டங்கள் வந்து நம்ம வருங்கால சந்ததியினருக்கு உபயோகப்படக்கூடிய திட்டமா இருக்கும். ஏதோ குப்பையை கொண்டு வந்து கொட்டினாங்களா அதை எரிச்சாங்களான்னு இருக்கக்கூடாது. அதை எரிச்சாங்கன்னா அது காத்து வெளியில பரவும். அந்த காத்துல டயாக்சின்லாம் பரவும் போது அவர்களுடைய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய சுகாதாரம் கெடுது. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் திட்டம் போடணுமே தவிர வெறும் குப்பையை எரிச்சுட்டா போதும். அப்ப குப்பை மேலாண்மை, நீர் மேலாண்மை, இதை பத்தி எல்லாம் விரிவாக எத்தனையோ கருத்தரங்கள்லாம் நடத்தியாச்சு. பசுமை தாயகம் சார்பாக நடத்தியிருக்கிறோம். அதிலெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டு திட்டத்தை இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதெல்லாம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விவசாய பாதிப்புகளை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு 2 பேரும் பேசணும். பசுமை தாயகம் சார்பாக நானும் முனைவர் லாரா வெற்றியும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விவசாய பாதிப்புகளை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம். அதை பற்றி தான் முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போ விவசாயம் பாதிக்கப்படுதோ அப்போ காலநிலை அகதிகளும் வராங்க. அதே போல அரிசி பருப்புக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகளை பற்றியும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளான கீரையும் வரகு தானியம் சிறுதானியங்களுக்கு நாம் திரும்ப வேண்டும் என்பதை பற்றி தான் நாங்கள் விவாதித்தோம். இப்போ சிறுதானிய உற்பத்தியை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி இருந்தாதான் நம்மளுடைய சுகாதாரமும் பாதுகாக்கப்படும், நம்முடைய நீர்வளமும் பாதுகாக்கப்படும், நம்மளுடைய ஃபுட் ஷார்டேஜ் சொல்றோம் இல்லையா, அந்த ஃபுட் கிரைசிஸை நம்ம தள்ளி போடலாம். எப்போ வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போ மிகப்பெரிய சமூக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். கொள்ளை போன்ற எத்தனையோ விஷயங்கள். ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் இன்னைக்கு மனுஷன் வாழலாம். இன்னைக்கு அந்த சாப்பாடே இல்லைன்னா அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைதி, ஒரு பீஸ், ஒரு நிம்மதி இருக்காது. ஃபுட் ஷார்டேஜ் இருந்ததுன்னா அப்போ கிரைசிஸ் இருந்ததுன்னா எப்படி மக்கள் வந்து ஒழுங்கா இருப்பாங்க? அப்போ அவங்களுடைய சாப்பாட்டுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனால அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நம்ம வந்து காலநிலை மாற்றம் என்ற இந்த ஒரு விஷயத்த காலநிலை அவசர நிலையா நம்ம பிரகடனப்படுத்தணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதை தான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கோம். சாலையை விரிவுபடுத்துறது அந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய இடத்துல பழமையான மரங்கள் வந்து இல்ல இப்ப சாலை விரிவாக்கத்துக்காகவோ பேருந்து நிலைய விரிவாக்கத்திற்காகவோ இல்ல ரயில் நிலைய விரிவாக்கத்திற்காக மரங்களை அதுவும் நன்றாக வளர்ந்த மரங்களை விட்டுறாங்க. அது வந்து ஒரு டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சிக்காக தேவைப்படுகிறது. ஆனா வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக 10 மரங்களை நட வேண்டும். ஒரு மரத்துக்கு 10 மரம் நட வேண்டும் என்பது சட்டம் இருக்கிறது. அது வந்து அரசாணை இருக்குது. ஆனா அந்த 10 மரத்தை எங்க நட்டாங்கன்றதான் கேள்வி. இப்ப ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா 10 மரம், 100 மரம் வெட்டினாலும் 1000 மரம் எங்க நட்டிருக்காங்கன்னு கேட்டா ஆர்டிஐல போட்டா கூட பதில் கிடையாது, பதிலும் சொல்ல மாட்டாங்க. அது என்ன பெரிய ரகசியம்? ஒன்றும் கிடையாது. எங்க மரத்தை வச்சிருக்கீங்கன்னு நம்ம கேட்கிறோம். அப்போ 100 மரங்கள்ல ஒரு 2000 மரத்தை எங்க நட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க காமிங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பசுமை தாயகம் சார்பாக இந்த முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு மரம் வெட்டினா கூட அது பழமையான மரமாக இருந்தால் அதை கொண்டு போய் எப்படியாவது ஒரு செலவு பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் அதை வந்து நட்டு உயிர் பிரித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிறைய விஷயங்களை அது மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த கருத்தரங்கம் அதையெல்லாம் இன்று விவாதிக்க போகிறது என்றுதான், அதாவது இங்க இருக்கிற மாணவர்களும் அதை வச்சு நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு வர இருக்கிறார்கள். நிறைய கருத்தரங்களை விவாதிக்க இருக்கிறார்கள். நன்றி. நிறைய காடுகள்லாம் வந்து இப்போ அழிஞ்சிட்டு வருது மேம், ஆக்கிரமிப்பும் வருது. அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்ல அது வந்து எல்லாவற்றையுமே ஒரு ப்ரொடெக்டட், அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட காடுகளாகவோ வனப்பகுதிகளாகவோ அறிவித்து விட்டால் அதை அழிப்பது குறைந்து. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு நீர்நிலையா இருந்தாலும் அதை ராம்சார் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பள்ளிக்கரணையோ இதெல்லாம் வந்து ராம்சார் லிஸ்ட்ல கொண்டு வரணுன்றது தான் ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது. அதாவது அவையெல்லாம் ப்ரொடெக்டட் வெட்லேண்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஆர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எப்போ பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவோ பாதுகாக்கப்பட்ட நீர்நிலை தேக்க இடங்களாகவோ அறிவிக்கப்பட்டோ அப்போ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதனால தான் நிறைய என்ஜிஓக்கள், எங்களை மாதிரி என்ஜிஓக்கள், பசுமை தாயகம் போன்ற என்ஜிஓக்களும் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதுக்காக போய் இப்போ மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. வேடந்தாங்கல் எல்லாம் வந்து அப்புறம் இன்னும் நல்லா அந்த பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிங்க அப்படின்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணி அதையெல்லாம் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிச்சா அப்போ இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் குறையும். அப்போ வந்து அந்த நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அப்போ அதை வந்து நம்ம ஒரு கன்சர்வ் பண்ண முடியும். மேடம்,
பசுமை தாயத்துக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். கிராமங்கள் தோறும் அந்த ரியல் எஸ்டேட் புகுந்து விவசாயம் ஃபுல்லாகவே அழிக்கப்படுது. ஒன்ஸ் அவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்க, ஒன்று வீடும் கட்டலை, விவசாயமும் பண்ணலை. காலநிலை மாற்றம் தான் அதுக்கு காரணம். அதை பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். அதுதான் மேடம், அது ஃபுல்லாக தடுக்கணும் மேடம். தண்ணி நல்லா வந்தா ஏன் போறாங்க? விற்கவே போறது இல்லை. விவசாயம் என்ன பண்ணுமா? வச்சுட்டு நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? விவசாயம் பண்ண அது தடுக்கணும் மேடம். அவங்க போயிடுறாங்க, வேற எங்கேயும் வந்துடுறாங்க. அகதிகளா ஏதாவது ஊருக்கு போயிடுறாங்க. மெயினாக அதை தடுக்கணும் மேடம். இருக்கிற கொஞ்சம் விவசாயமும் அழிஞ்சு. சரி, ஓகே. தேங்க்யூ மேடம்.